இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு ஆண்ட்ராய்டு டிவைஸ் வேணும், ஐஃபோனில் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நம்ம நெட்ஹண்டர் ஸ்டோர்லேருந்து 3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த டெர்மெக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கும் இந்த எரர் வந்துச்சுன்னா இதே சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர், இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நெட்ஹண்டருக்குள்ளே நம்மளால் போக முடியுது. ஹலோ சைசன்ஸ், காலி லினக்ஸ் மொபைல் இன்ஸ்டால் பண்ண முடியுமா, அதுவும் ரூட் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் காலி லினக்ஸை மொபைலில் ரூட் பண்ணாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு சைபர் இன்ஃபோ. ஸோ நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு காலி லினக்ஸ் என்ன, அதோட யூசேஜ் என்னங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, காலி லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸ்பெசிஃபிக்காக ஹேக்கிங்காக யூஸ் பண்ணுறது தான் காலி லினக்ஸ். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்பில்ட்டாகவே எல்லா ஹேக்கிங் டூல்ஸுமே இருக்கும். ஸோ இந்த காலி லினக்ஸ் மொபைலுக்குன்னு ஒரு டெடிகேட்டடான வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி நெட் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலியோட வெப்சைட்லேயே போய் நம்ம எடுக்க முடியும். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டெர்மெக்ஸ் அப்படின்னு இன்னொரு எமுலேட்டர் வேணும். அந்த எமுலேட்டர் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு நெட் ஹண்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு ஆண்ட்ராய்டு டிவைஸ் வேணும், ஐஃபோனில் நீங்கள் பண்ண முடியாது. அதுவும் ரூட் பண்ணாத ஒரு டிவைஸ் தான் வேணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் ஹண்டர் ஸ்டோருக்கு போகணும். ஸோ இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ என்னோட மொபைலில் இந்த இதை நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன், இந்த லிங்க்கை. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் நான் இதில் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கூகுள் ப்ளே சர்வீசஸையும் இதில் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னா, கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ண விடாது. அதே மாதிரி இன்ஸ்டாலேஷனில் இன்ஸ்டால் ஃப்ரம் அன்ட்ரஸ்டட் ரிசோர்ஸஸையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா nethunterstore.apk டவுன்லோட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. டவுன்லோட் எனிவே கொடுத்துட்டேன். ஓப்பன், இன்ஸ்டால். ஸோ இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இங்கே டெர்மெக்ஸ் இருக்குது பாருங்கள், டெர்மெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் அடிக்குது. ஃபார் செக்யூரிட்டி யுவர் ஃபோன் கரண்ட்லி இஸ்ன்ட் அலோட் டு இன்ஸ்டால் அன்னோன் ஆப். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு அலோ ஆப்ஸ் கொடுத்துட்றேன், இன்ஸ்டால். ஸோ டெர்மெக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. ஸோ நம்ம திரும்ப அதே ப்ளே ஸ்டோர் போவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் ஹண்டர் கெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த நெட் ஹண்டரோட கெக்ஸ் பிஎன்சி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு அப்படின்னு வராது, பட் இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபைனலி ஹேக்கர்ஸ் கீபோர்ட். ஸோ நம்ம நெட் ஹண்டர் ஸ்டோர்லேருந்து 3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டெர்மெக்ஸ் ஒன்று, நெட் ஹண்டர் கெக்ஸ் கிளைண்ட் ஒன்று, ஹேக்கர்ஸ் கீபோர்ட் ஒன்று. ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெர்மெக்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ டெர்மெக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டெர்மெக்ஸில் டெர்மெக்ஸ் -setup -storage pkg install wget. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு unable to locate package wget அப்படின்னு வருது. ஸோ இது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த லிங்க்ல wgetோட பேக்கேஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wget அப்படிங்கிற பேக்கேஜை முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ தான் wget கமாண்ட் ஒர்க் ஆகும். ஸோ அந்த பேக்கேஜ் டிஃபால்ட்டாக இருக்கிற URL இல்லை. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். A few moments later. ஸோ நம்ம இந்த டெர்மெக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணும்போது அப்டேட் ஃபைல்ஸ் இருக்கிற URL வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால ஒர்க் ஆகலை. அதனால ஆல்டர்னேட்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மெக்ஸ் GitHub அப்படின்னு போட்டிங்கன்னா GitHubோட லிங்க் வரும். அங்கேருந்து டெர்மெக்ஸை டைரெக்டாக எடுக்க முடியும். ஸோ அதுலேருந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பேக்கேஜ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன மிரர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஃபால்ட்டாக அது எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நமக்கு நெட்ஹண்டர் ஸ்டோர்ல இருக்கிற டெர்மெக்ஸை விட GitHubல இருக்கிறது லேட்டஸ்டா இருக்கு. ஸோ டெர்மெக்ஸ் மட்டும் GitHubல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பாக்கி ரெண்டுதும் நீங்க நெட்ஹண்டர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ் அப்டேட் ஆகிறது ஒரு 2 to 5 minutes கூட ஆகலாம், உங்க இன்டர்நெட் உங்க சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து. சூப்பர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெர்மெக்ஸ் செட்டப் ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். இது கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன கேட்குது, ஃபைல்ஸ் ஆக்சஸ் கேட்கும். இதை எனேபிள் பண்ணிடுவோம். wget ஆப்ஷன் நமக்கு வேணும். எதுக்காக அப்படின்னா இந்த wget மூலமாக டேரெக்டாக ஏதாவது ஒரு ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் பண்ணும். ஸோ இந்த wget-ஐ ஃபஸ்ட்டு நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு wget -O install nethunter. இப்போ நான் டைப் பண்ணுற இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா காலி லினக்ஸ் பேஜ்லேயே இது இருக்குது. ஸோ இப்போ wget -O install nethunter termex நம்ம லிங்க் கொடுத்துட்டோம். ஸோ சூப்பர், இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ls அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, ls-ltr கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல், அதாவது இந்த ரெண்டாவது இருக்கிற install-nethunter.tmx ஃபைலுக்கு ரீட் ரைட் பர்மிஷன் தான் இருக்குது, இதுக்கு எக்ஸிக்யூட் பர்மிஷன் இல்லை. நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதோட பெர்மிஷன் மாற்றணும். அதுக்கு நம்ம chmod அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். +x அப்படின்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா இதுக்கு நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஃபுல் பர்மிஷன் அப்படின்னா chmod 777 அப்படின்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் குரூப் ஓனர் எல்லாருக்குமே ஃபுல் பர்மிஷன் வந்துடும். ஸோ இதுக்கு நான் எக்ஸிக்யூட் பர்மிஷன் மட்டும் இப்போ கொடுக்குறேன். இப்போ இதோட பர்மிஷன் பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட், முன்னாடி RW மட்டும் இருந்துச்சு, இப்போ RWX வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட். இப்போ நம்மளால் இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து / அப்படின்னா இதுதான் லைனக்ஸில் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் நம்ம எதையாவது ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா / கொடுப்போம். ஸோ இந்த இன்ஸ்டாலரை இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்ஸ்டாலரில் நம்ம ஃபஸ்ட்டு பேக்கேஜை டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம nethunter ARM64 அப்படிங்கிற ஃபுல்லை கொடுப்போம். நம்பர் 1 ஆப்ஷன் கொடுத்த என்டர் கொடுப்போம். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதே கமாண்டை நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அப்போ வந்து திரும்ப டவுன்லோட் பண்ணவா இதை வச்சு ப்ரொசீட் பண்ணலாமான்னா n கொடுத்துட்டு இதே இமேஜை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே n தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபைல் ஒன்று இருக்குது பாருங்கள், tar.xy அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த ஃபைல். முன்னாடி டவுன்லோட் மட்டும்தான் ஆச்சு. இதை திரும்ப ரன் பண்ணுறதுக்கு நம்ம திரும்ப அதே கமாண்ட் இன்ஸ்டால் nethunter கொடுக்குறோம். ஸோ அதே ப்ராசஸ் தான் திரும்ப நம்பர் 1. ஸோ இங்கே இமேஜ் ஏற்கனவே இருக்குது, இதை டெலீட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்டால் நோ அப்படின்னு மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக இன்ஸ்டலேஷனே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. A few moments later. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருச்சு. ஸோ இங்கே delete downloaded root fs ஃபைல் அப்படின்னு கொடுக்கும்போது நோ அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கல. இங்கே ஒரு எரர் த்ரோ பண்ணிட்டு அது நின்றுருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா cannot touch chroot kali arm64/root.version. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா chroot kali arm64 etc resolve.conf அப்படிங்கிற ஃபைலே இல்லை அப்படிங்கிற எரர் வந்திருக்கு. ஸோ இந்த எரர்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த ஃபைல் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 3 டைரக்டரி தான் இருக்குது. kali arm64 ஸ்டோரேஜ், அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண தார் ஃபைல். ஸோ இந்த kali arm64க்குள்ளே போயிட்டு
எல்எஸ் போட்டிங்கன்னா ஸோ இங்கே தான் எல்லா ஃபைல்ஸும் கிரியேட் ஆகிருக்கு. அது எதிர்பார்க்குற மாதிரி சிஹெச் ரூட்டில் இல்லை. ஸோ சிம்பிளாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் சிஹெச் ரூட்னு வைக்கிறோம். ஸோ டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த காலி ஆம் 64 இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் சிஹெச் ரூட்குள்ளே மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திரும்ப இன்ஸ்டாலரை ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த எரர் வந்துச்சுன்னா இதே சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நெட் ஹண்டருக்குள்ளே நம்மளால் போக முடியுது. ஸோ அடுத்து நம்ம நெட் ஹண்டருக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இல்லைனா GUIயில் கூட ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும்.